அன்றுதான் ஜஹாங்கீர் ஒரு கனவு காண்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவுல வந்து சொன்னாங்க, ஜஹாங்கீர், நீ உண்ட வாப்பாவெல்லாம் கியாமத்துல வந்தா இந்த ஷஃபாத் எப்படி அடைய போறீங்க? எப்படி அடைய போறீங்க ஷஃபாத்? சுஜூத் செய்ய விரும்பல. இன்றைக்கு அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் சகோதரர்களே, முஸ்லீம்களே, முஸ்லீம் தலைவர்கள் அல்லாஹ் எப்படி ஆக்கிட்டான் பாருங்க. இன்றைக்கு சுஜூது செய்யணுமா? உனக்கு என்ன செய்யணும்? உனக்கு என்ன செய்யணும்? நாங்க செய்யறோம். எப்படி கோழைத்தனத்தை அல்லாஹ் தந்துட்டான். இது எங்கட காலத்துல நாங்க பார்க்கக்கூடிய எங்கட மூதாதையர்கள் ஒரு நாளும் ஜீரணிக்க மாட்டாங்க. இதை பார்த்திருந்தா இப்படியெல்லாம் ஆயிட்டீங்களா நீங்க, எங்கட பிள்ளைகள், எங்கட பேர பிள்ளைகள். இதுக்கு ஒரே ஒரு காரணம் சகோதரர்களே, நன்றி கெட்டத்தனம். நாங்க இந்த தவறை செஞ்சிடக்கூடாது. எங்கட மூதாதையர்கள் செய்த தவற நாங்க செய்துவிடக் கூடாது. ஒரு நாள் என்ன தவறு செஞ்சாங்க? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத். நன்றி கெட்டவங்களா வாழ்ந்துட்டாங்க. அல்லாஹ் செல்வத்தை தரும் பொழுது ஜக்காத்தை கொடுங்க, சதக்காவை கொடுங்க, ஹதியாவை தேவையில்லாத செலவழிக்காது. தேவையில்லாத பூனைக்கும் நாய்க்கும் கழுதைக்கும் குரங்குக்கும் செலவழிக்க போயிடாதீங்க. அல்லாஹ் சோதிப்பான் இன்ஷா அல்லாஹ். சோதிச்சா தப்ப மாட்டோம், சோதித்தா தப்ப மாட்டோம். இந்தியாவில் இன்றைக்கு அக்பர் அவன் எங்க வாழ்ந்தான்? அக்பர். ஓரங்கசீபா அவன் யார்? ஓரங்கசீப். கேட்கிறாங்க இந்தியா காலத்துக்கு ஆண்டவங்க. இது இந்தியா மட்டுமல்ல, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் பிரிச்சு கொடுக்கல. அந்த நேரம் இந்துஸ்தான். அது பிறகுதானே இந்தியாவை பிரிட்டிஷ் வந்து பிடிச்சது. பிரிட்டிஷ் பிடிச்சதுக்கு பிறகுதானே இந்தியா பாகிஸ்தானை பிரிச்சது ரெண்டா. இந்தியா பாகிஸ்தானை பிரிக்கும்போது திட்டம் போல பிரிச்சாங்க. எப்படி? பங்களாதேஷ் அங்கிட்டு கொடுத்தாங்க பாகிஸ்தானுக்கு. ஏன்னா திரும்ப பங்களாதேஷை பிரிக்கிறது. இடையில ஒரு ஊரை வச்சிருந்தாங்க, உலக முடிவு வரை சண்டை பிடிக்கணும் என்கிறதுக்கு. அழகான ஊர் முஸ்லீம்களுடைய காஷ்மீர். காஷ்மீருடைய பிரச்சனை உலக முடியும் வரை இருக்கணும்ன்றதுக்கு வச்சுட்டாங்க அந்த துண்டு அப்படி நடுவில். கண்ணியமிக்க சகோதரர்களே, எப்படியோ வாழ்ந்த நாங்க எப்படி, நீங்க உதாரணமா யோசிச்சு பாருங்க, கனடாவில் வந்து உங்களோட பிள்ளைகள் எல்லாம் பெரிய பெரிய ஆக்களாய் நல்லா இருந்தா அல்ஹம்துலில்லாஹ். ஒரு காலத்துல உங்களோட மகன் உங்களை திரத்தி விட்டு, உங்களோட மகன் ஊட்ட விட்டு உங்களை திரத்தி, நீங்க வயசாளி ஆகி 80 வயசாகி ஒரு எல்டர்ஸ் ஹோம்ல போய் இருந்து அங்கதான சோறையும் பருப்பையும் திங்க கொள்ளதான் உங்களுக்கு ஞானம் பிறக்கும். ஏண்டா என் மகனை கனடாவுக்கு கூட்டிட்டு வந்து பிறக்குமா? கண்ணியமிக்க சகோதரர்களே, நன்றியோட வாழுவோம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் கைவிட மாட்டான்.